வணக்கம். என்னோட பேர் டாக்டர் ஜெனிக்ஸ் நாதன், நியூராலஜிஸ்ட், கிம்ஸ் ஹெல்த், நாகர்கோவில். இன்றைக்கி நாம் வெர்டிகோ பற்றி பார்க்கலாம். வெர்டிகோ அப்படின்னா தலை சுற்றுறது. உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஸ்பின்னிங் சென்சேஷன். தலையே அப்படி ஒரு குளோப் சுற்றுற மாதிரி இப்படி சுற்றுற ஃபீலிங் வர்றது. எதர் நம்ம தலையோ நம்ம உடம்போ இல்லை சுற்றி இருக்க பில்டிங்கோ சுற்றுற மாதிரி ஒரு ஸ்பின்னிங் சென்சேஷன் வர்றது தான் வெர்டிகோ. இது இல்லாமல் வரக்கூடிய மீதி எல்லா சிம்டம்ஸுமே டிசீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோம், தூக்கத்திலேருந்து திடீர்னு மார்னிங் எழும்புறோம். அப்போ ஒரு திடீர்னு ஒரு டிசீனஸ் வரும். அது ஒரு இம்பேலன்ஸோ இல்லை மயக்கம் வர மாதிரியோ அந்த மாதிரி இருக்கும். அது வெர்டிகோ கிடையாது. இது இப்போ நம்ம படுத்துட்டு எழும்புறப்போ அந்த ஹார்ட் அந்த கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டாக பிளட்டை பம்ப் பண்ணணும். அது முடியாதனால அந்த ஒரு பிளாக் அவுட்ஸ் ஆகுறது. அதை இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக பிபி மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். இல்லை ஹார்ட் பீட்டில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பீட்டோ இல்லை மிஸ்டு பீட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் ஒரு இம்பேலன்ஸ் இல்லை ஒரு பிளாக் அவுட் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். இல்லை பிபி சுகர் மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு திடீர்னு சுகர்ஸ் கம்மியாகுது அப்படின்னாலும் ஒரு பதட்டம், பயம், அதிகமாக ஸ்வெட் ஆகுறது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். இதெல்லாமே வெர்டிகோ கிடையாது. இந்த ஹார்ட் பீட்ஸ் எக்ஸ்ட்ராவாக அடிக்கிறது இல்லை ஹார்ட் பீட்ஸ் கம்மியாக அடிக்கிறது அந்த மாதிரி உள்ள சிம்டம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹோல்டர் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். இது ஹார்ட் பீட்ஸ் ஒரு 24 ஹவர்ஸுக்கு கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறது. பிகாஸ் நம்ம ரொட்டீனாக எடுக்கிற இசிஜி இதுக்கு போதாது. ஏன்னா அது only 60 செகண்ட்ஸ் ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ணோம். வேறு ஹீமோக்ளோபின் கம்மியாகிறனாலையும் ஒரு இம்பேலன்ஸ் வரலாம். அதுக்கு ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். மெயினாக நம்ம பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிரெயினுக்கு ஒரு 3 இன்புட்ஸ் தேவை. ஒன்று விஷன் நார்மலாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஜாயின்ட் பொசிஷன் சென்ஸ், ஜாயின்ஸ்லேருந்து மசில்ஸ்லேருந்து கை கால்லேருந்து போகிற சென்சேஷன்ஸ் நார்மலாக இருக்கணும். அதையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நம்மளோட பெரிஃபரல் நர்வ்ஸ், அது நார்மலாக இருக்கணும். மூணாவதாக வெஸ்டிபுலர் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் காதுக்குள்ளால் இருக்குது, அது இன்டாக்டாக இருக்கணும். இந்த 3மே இருந்தால் தான் நம்மளோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். இந்த வெஸ்டிபுலர் சிஸ்டம் வெஸ்டிபுலர் சிஸ்டத்துக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஒன்று காக்லியா, இன்னொன்று செமி சர்க்குலர் கனால். இந்த காக்லியா ஒரு ரிங் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இன்னர் இயரில். அது மெயினாக ஹியரிங் பார்ட்டை பார்த்துக்கும். இல்லாமல் நம்ம ஒரு ஹாஃப் சர்க்கிள், ஒரு பாதி வளையம் மாதிரி ஒரு 3 செமி சர்க்குலர் கெனால்ஸ் இருக்கும். இது நம்ம பேலன்ஸ் பார்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸை பார்த்துக்கும். ஸோ இதில் எல்லாம் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனாலும் நமக்கு வெர்டிகோ வரலாம், அதாவது ஸ்பின்னிங் சென்சேஷன்ஸ். இந்த ட்ரூ ஸ்பின்னிங் சென்சேஷன், அதாவது வெர்டிகோ ஃபால்ஸ் வெர்டிகோலேருந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை அனீமியா இருக்கிறது, இல்லை பிபி கம்மியாகிறது, இல்லை சுகர் கம்மியாகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லேருந்து ரூல் அவுட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சில பேருக்கு திரும்ப திரும்ப இந்த வெர்டிகோ வரும், அதாவது ஸ்பின்னிங் சென்சேஷன், இதர் பில்டிங்கோ இல்லை நம்ம உடம்போ சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த கண்டிஷனை நம்ம பினைன் பராக்சிஸ்மல் பொசிஷனல் வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லுவோம்னா, மெயினாக ஏதாவது பொசிஷனல் சேஞ்சஸ், லைக் ஒரு கட்டில் இப்படி ரோல் ஆகுறப்போ, இல்லை படுத்துட்டு எழும்புறப்போ, இல்லை குனிஞ்சு ஏதாவது வேலை பண்ணிட்டு சடனாக நிமிந்து பார்க்குறப்போ, அந்த மாதிரி டைம் தான் இது ப்ரொவோக் ஆகும். இந்த மாதிரி பொசிஷனல் சேஞ்சஸ்னால வர வெர்டிகோ ஆனதுனால இந்த கண்டிஷனை பினைன் பராக்சிஸ்மல் பொசிஷனல் வெர்டிகோ அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் வருது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது மெயினாக அந்த 3 செமி சர்க்குலர் கெனால்ஸ். இது டீஜென்ரேஷன் இல்லை ஏஜிங்னால சில ஆளுங்களுக்கு அங்கே கால்சியம்னால வரக்கூடிய சில டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் உருவாகும் அந்த செமி சர்க்குலர் கெனாலில். அந்த கெனால்ஸில் அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் அந்த ஹேர் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த மெயினாக எப்போ ஸ்டிமுலேஷன்ஸ் நடக்கும்னா, நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறப்போ, கட்டிலில் ரோல் ஆகுறப்போ, இல்லை பெண்ட் பண்ணிட்டு நிமிந்து பார்க்குறப்போ, இந்த மாதிரி டைம்ஸில் அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஹேர் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால அந்த வெஸ்டிபுலர் சிஸ்டம்ஸ் ஆக்டிவேட் ஆகி நமக்கு வெர்டிகோ காஸ் பண்ணுது. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு சில மேனுவல்ஸ் இருக்குது. அந்த மேனுவல்ஸில் தலையை ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் வச்சு பார்க்குறப்போ வெஸ்டிபுலர் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுறத நம்மளால் கிளினிக்கலி பார்க்க முடியும். அது எப்படின்னா, கண்ணில் ஒரு துடிப்பு மாதிரி வரும். அந்த துடிப்பை நம்ம நிஸ்டாக்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் பொசிஷனில் அந்த நிஸ்டாக்மஸ் வருது அப்படின்னா அதை பிபிபிவி அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸை திரும்ப அதோட பொசிஷனுக்கே போக வைக்க, லைக் சால்விங் சம் கேம்ஸ், இந்த சர்க்குலர் கேம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி அதுக்குன்னு சில மேனுவர்ஸ் இருக்குது. எப்ளி மேனுவர் அப்படின்னு சொல்லுவோம். அதை பண்ணுறப்ப அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸை திரும்ப அதோட பொசிஷனுக்கே கொண்டு விட முடியும். அதனால் அந்த தேவையில்லாமல் அதை ஆக்டிவேட் ஆகிறதையும் தடுக்க முடியும்.
அது இல்லாமல் இந்த மேனுவல் மட்டும் பண்ணது போதாது, திரும்ப இது வராமல் தடுக்க சில வெஸ்டிபுலர் ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸும் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம பிராண்ட் டேர் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். விசிபிளி நம்மளோட ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்டில் அதை உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்க வேண்டியிருக்கும். பட் ஒரு சில பேருக்கு எந்த பிரச்சனையும் ஆல்ரெடி இருந்திருக்காது. சடனாக ஒரு ஃபீவரோ காமன் கோல்டோ ஏதோ ஒன்று வந்திருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு அன்ஸ்டெடினஸ் இருக்கும். அது பெர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும் அலாங் வித் காமன் கோல்டு இல்லை ஃபீவரோட. இந்த கண்டிஷனை வந்துட்டு ஒரு வெஸ்டிபுலர் நியூரோனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலான காமன் கோல்டு மாதிரி தான். ஒரு சப்போர்ட்டிவ் மெடிகேஷன்ஸ் கொடுக்குறப்ப வித்தின் ஒரு 1 to 2 weeks இது ஆட்டோமேட்டிக்காகவே சப்சைட் ஆயிரும். பட் ஒரு சில பேருக்கு ஹியரிங் டிஃபிகல்ட்டிஸ் கூட வரலாம் இந்த கண்டிஷன். நெக்ஸ்ட்டு நம்ம மிஸ் பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான விஷயம் ஸ்ட்ரோக். ஒரு சில டைம் ஸ்ட்ரோக்கு கூட பியூர் வெர்டிகோவாக ப்ரெசென்ட் ஆகலாம். பட் இது வந்துட்டு ரொம்ப ரேர் கண்டிஷன். பட் போஸ்டீரியராக தலையோட பின்பகுதியில் வரக்கூடிய ஸ்ட்ரோக் வந்துட்டு வெறும் வெர்டிகோவாக ப்ரெசென்ட் ஆகும். இதை வந்துட்டு டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் சிடி எடுக்கிறப்ப எல்லாம் இது தெரியணும்னு அவசியம் இல்லை. செகண்ட் சிடி எம்ஆர்ஐயில் கூட தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு ரிப்பீட்டடாக சிடி எம்ஆர்ஐ பண்ண வேண்டியிருக்கும். மேபி 3rd or 4th டைம் சிடிஆர் எம்ஆர்ஐ பண்ணுறப்ப தான் அந்த கிளாட் ஆர் பிளாக் இருக்கிறது நமக்கு தெரிய வரும். அதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது பட் ரொம்ப முக்கியம். அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ எசென்ஷியல். வேறு கண்டிஷன் மீனியஸ் டிசீஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இது வந்துட்டு இயருக்குள்ளால் ஃப்ளூயிட் அதிகமாக இருக்கிறது. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ரிக்கரண்டாக வெர்டிகோ சிம்டம்ஸ் வரலாம். கூட ஹியரிங் டிஃபிகல்ட்டிஸும் இருக்கும். இயருக்குள்ளால் ஃப்ளூயிட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு இயர் ஃபுல்னஸ் ஃபீலிங்கும் அவங்களுக்கு இருக்கும். இதுக்கு வந்துட்டு அந்த இயர் ஃப்ளூயிடை குறைக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். ரேராக டியூமர்ஸ்னால கூட இந்த வெர்டிகோ வரலாம். ஒரு சில பிரெயின் டியூமர்ஸ் வந்துட்டு வெறும் வெர்டிகோவாக ப்ரெசென்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா வெஸ்டிபுலர் மைக்ரைன். யூஸ்வலாக மைக்ரைனுக்கு ஹெட்ஏக் தான் வரும். பட் இந்த வெஸ்டிபுலர் மைக்ரைன் அப்படிங்கிற கண்டிஷனில் வெறும் வெர்டிகோ தான் இருக்கும். கூட அவங்களுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும் மைக்ரைனோட. லைக் அவங்களுக்கு வெளிச்சம் வேண்டாம், சவுண்டு வேண்டாம், அந்த மாதிரி ஃபோட்டோஃபோபியா, ஃபோனோஃபோபியா அதெல்லாமே இருக்கும். அண்ட் வெஸ்டிபுலர் மைக்ரைன் ரெஸ்பான்ஸ் வெல் டு ட்ரீட்மெண்ட். இன்னொரு கண்டிஷன் வந்துட்டு பெர்சிஸ்டன்ட் போஸ்டரல் பெர்செப்சுவல் டெசினஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, PPPD. இந்த கண்டிஷன் வந்துட்டு மெயின்லி அவங்களுக்கு டீட்டெயில்டாக என்ன நியூராலஜிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணாலும் எல்லாமே நார்மலாக இருக்கும். எந்த நியூராலஜிக்கல் டெஃபிசிட்டுமே இருக்காது ஆஃப்டர் தரவ் எக்ஸாமினேஷன். பட் மேபி அவங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்னாலையோ ஏதோ ஒரு ஆன்சைட்டினாலையோ அதனால் ஒரு சென்ஸ் ஆஃப் இம்பேலன்ஸ், அன்ஸ்டெடினஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வெர்டிகோ அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸோட வராங்க அப்படின்னா ட்ரூ வெர்டிகோவா ஃபால்ஸ் வெர்டிகோவா அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபால்ஸ் வெர்டிகோவுக்கு லோ பிபி, லோ பிளட் சுகர் இல்லை ஹார்ட் பீட் வேரியேஷன் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணணும். இல்லை ட்ரூ வெர்டிகோன்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணணும். மோஸ்ட் காமன் காஸ் வந்துட்டு பினைன் பராக்சிஸ்மல் பொசிஷனல் வெர்டிகோ, ரெஸ்பான்ஸ் வெல் டு ட்ரீட்மெண்ட். அதுக்கு வெஸ்டிபுலர் ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி தொடர்ந்து பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இட்ஸ் a benign condition and has a good course. Thank you.